நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திண்டுக்கல் சாலை விவகாரங்கள் சம்பந்தமாக பக்கம் நம்பர் 25 ஒரு அஜெண்டா போடப்பட்டது. அது என்னவென்று பார்த்தால், முறையாக பழைய வெண்டிங் கமிட்டி நம்பரை அமர வைத்து கமிஷனர் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற்ற பிறகுதான் புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் இங்கு அப்படி நடக்கவில்லை. அவர்களுக்கு தேவையான ஆட்களை போட்டு இந்த மாநகராட்சி கமிஷனர் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படுகிறார். இதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். திண்டுக்கல் மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மாமன்ற கூட்ட பொருளில் 25வது பொருளில் சாலையோர வியாபாரிகளுடைய விற்பனை குழு தேர்தல் நடந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு அறிவிப்பும் பத்திரிகையிலும் வரவில்லை. சரியாக அந்த அடையாள அட்டை வழங்கப்படாமல் தன்னிச்சையாகவே தேர்தல் நடத்தாமலே தேர்தல் நடத்தினதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போல் தமிழக அரசு 11 கோடி ரூபாய் மக்கள் அடிப்படை பிரச்சனைக்காக நிதி ஒதுக்கியுள்ளது மாநகராட்சி நிர்வாகத்திற்கு. குறிப்பாக எங்களுடைய கட்சியினுடைய 2, 11, 35வது வார்டுக்கான மாமன்ற உறுப்பினருக்கான அந்த வார்டுகளுக்கான அடிப்படை தேவைக்காக 1 பைசா கூட இந்த மாமன்றம் ஒதுக்கப்படவில்லை. அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே போல் பாதாள சாக்கடை 24 வார்டுகள் இருக்கின்றது. அதற்கான அடிப்படை வசதி இல்லாமல் அதனுடைய மேல் உயர்த்தி மூடி போட வேண்டும். அது போடாமல் வேலை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும். புதிய வாகனத்தை பாதாள சாக்கடை அடைப்பை எடுப்பதற்காக புதிய வாகனத்தை வாங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். அதே போல் சென்ட்ரல் சினிமா அந்த ஓரத்தில் சாலையோரம் ஒரு 50 பேர் கடையை அந்த ஓடை மேலே மூடி போட்டு வியாபாரம் செய்து கொண்டிருப்பதை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். உடனடியாக அதுக்கு மூடி போட்டு அந்த வியாபாரிகளை அமர வைக்க வேண்டும். அப்போதான் போக்குவரத்து இடையில்லாமல் இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக இந்த போராட்டத்தை தொடர்கின்றோம்.